பக்கத்துல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சாப்பிட்டுட்டு வெத்தலை பாக்கு போடுவார். அவரு வெத்தலை செல்லம்னு வெள்ளி, ஒரு மனைவியை விட அதான் செல்லம் அவருக்கு, வெத்தலை செல்லம்னு பேர், வெள்ளியில இருக்கும். அது அப்படி திறப்பாரு, ஒரு 25-30 வெத்தலை உள்ள இருக்கும். அப்படியே ஒவ்வொரு வெத்தலையா எடுத்துக்கிட்டே வருவாரு. ஐயோ அழுகி போச்சு, இன்னொன்னு எடுப்பார். ஓ பழுப்பா இருக்குது, சீ கருப்பாய் போச்சு, இப்படின்னு அந்த வெத்தலையில உருப்படாம போன வெத்தலையா ஒரு 7 வெத்தலையை எடுத்துட்டு பாக்கியெல்லாம் நல்லா இருக்கு, ராத்திரி போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லி மூடி வச்சுட்டு, அழுகுனது, பழுப்பா இருக்கிறது, பிரவுனா இருக்கிறது, இப்படி மல்டி கலர்ல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் காம்ப கிள்ளி அங்க கிள்ளி என்னென்ன உண்டை எல்லாம் பண்ணி இருக்கிற அழுகல் வெத்தலை எல்லாம் திம்பார். 20 வெத்தலை உள்ள மடிச்சு வச்சுட்டார் டப்பாக்குள்ள, அப்படியே இருக்கட்டும். கரெக்டா ராத்திரி சாப்பிட்டு ஊஞ்சல்ல உட்கார்ந்து மறுபடியும் திறப்பார். இவருக்கு ஏத்தாப்புல 7 வெத்தலை அழுகி ரெடியா இருக்கும். அவர் வேலைக்காரர் வாங்கி வெத்தலையை மறுபடியும் டப்பாக்குள்ள வைப்பார். காலம்பரை திறந்து பார்த்தா இன்னொரு 10 வெத்தலை அழுகலாகி ரெடியா இருக்கும். அவர் வாழ்நாள் முழுக்க நல்ல வெத்தலையே போட்டதில்லை, சாகர வரைக்கும் அழுகல் வெத்தலையே போட்டு செத்தாரே ஒழிய ஒரு நாள் நல்ல வெத்தலை போட்டதில்லை. அட 7 வெத்தலை அழுகலா இருக்கா, சனியனை தூக்கி எரிஞ்சு விட்டு நல்ல வெத்தலையை அப்பயே போட்டிருந்தாருன்னா எப்பவுமே வாழ்நாள் முழுக்க இருக்கும். இது அழுகி போகுது வீணா போகுது, அழுகி போகுது வீணா போகுதுன்னு அதையே தின்னு வாழ்நாள் முழுக்க அழுகல் வெத்தலையே தின்னானே ஒழிய அவன் நல்ல வெத்தலை சாப்பிடல. இப்ப சொல்லுங்க, அவருக்கு தரித்திரம் இல்லை, ஆனா தரித்திர புத்தி இருக்கு. தரித்திரம் வேறு, தரித்திர புத்தி வேறு. தரித்திரம் இருந்தா ஜெயிச்சுட்டு மேல வரலாம், தரித்திர புத்தி இருந்தா ஜெயிச்சுட்டு மேல வர முடியாது. அதுல ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா, அவர் செத்து போனார். சாகாமியா இருப்பார், இவ்வளவு அழுகு வெத்தலை சாப்பிட்டு அவ்வளவு வருஷம் உயிரோடு இருந்ததே பெருசு இல்லையா. அவர் இறந்து போனார். அப்படி அவர் இறந்து போன போது சில சமூகத்துல வாயில வெத்தலையை வச்சு பணத்தை அனுப்புவாங்க. அவசரமா அந்த புரோகிதர் என்ன பண்ணார், நல்ல வெத்தலையா 4 வெத்தலையை மடிச்சு வாயில வச்சார். பையன் வந்தான், வைக்காதீங்க, எங்க அப்பா அழுகு வெத்தலை தான் போடுவாரு ஒழிய நல்ல வெத்தலை போட மாட்டாருன்னு குணத்து வாயிலையும் அழுகல் வெத்தலையை வச்சுதான் அனுப்பிச்சானே ஒழிய நல்ல வெத்தலை வைக்கவே இல்லை. அவன் விதி பாத்தீங்களா? அவனுக்கு என்ன குறைச்சல் வாழ்க்கையில? செல்வம் இல்லையா? எல்லாம் இருக்கு. பின்ன என்னன்னா, தரித்திரம் வேறு, தரித்திர புத்தி வேறு. தரித்திரம் ஜெயிக்கப்படலாம், தரித்திர புத்தியை ஜெயிக்க முடியாது. அப்ப என்ன? எண்ணங்களை மாற்றுங்கள். எண்ணங்களை மாற்றிக்கொண்டே வர வர உங்கள் அபிப்பிராயங்களையும் எண்ணங்களையும் மாற்றிக்கொண்டே வர வர வாழ்க்கையில் உயர்ந்த இடங்களை நோக்கி நம்மாலே பிரயாணம் செய்ய முடியும். அதுக்கு என்னன்னா, நம்முடைய மனத்தை நம்முடைய நிர்வாகத்தில் வைத்திருக்க வேண்டும். இது சாதாரணமான வார்த்தை இல்லை. நம்முடைய மனத்தை நம்முடைய நிர்வாகத்தில் வைத்திருக்க வேண்டும். இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள். ஏன் இம்பாசிபிள்? நாம் அதுக்கு பிராக்டிஸ் பண்றது இல்லை. நான் என்னுடைய விகடன் கட்டுரையில் எழுதியிருந்தேன், மனம் மிக நல்ல வேலைக்காரன், மோசமான எஜமானன். மனம் நல்ல வேலைக்காரன், மோசமான எஜமானன். நம்ம மனசை அது இஷ்டத்துக்கு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்முடைய நிர்வாகத்துக்கு வைக்காம இருந்தோம்னு சொன்னா அது இஷ்டத்துக்கு இழுத்துட்டு போய் கெடுத்துரும். அதை நம்ம இஷ்டத்துக்கு கொண்டு வரணும். ஒரு சாமியார் தவம் பண்ணணும்னு நினைச்சார். பல சாமியார் தவறு பண்ணும் தான் நினைக்கிறானே ஒழிய தவம் பண்ணும்னு நினைக்கிறது இல்லை. தவம் பண்ணணும்னு நினைச்சார். ஒரு எல்லா சாமியாரும் கண்ணை திறந்துகிட்டே தவம் பண்றாங்க, நாம அப்படி பண்ணக்கூடாது. கண்ணை மூடிக்கிட்டு தவம் பண்றாங்க, நாம அப்படி பண்ணக்கூடாது, கண்ணை திறந்துகிட்டு தவம் பண்ணணும் அப்படின்னு போய் கங்கை கரையில ஓரமா உட்கார்ந்தார். ஒரு இளம் சாமியார், இளம் தொழில், கண்ணை திறந்துகிட்டு ஒரு காலையில ஒரு 10-10:45 மணி இருக்கும் உட்கார்ந்து இருந்தார். 2 கண்ணு திறந்திருந்து. நீங்க யோசிக்கிறீங்க, அது எப்படி கண்ணை திறந்துகிட்டு தவம் பண்ண முடியுமா அப்படின்னு. நாங்க லா காலேஜில் படிக்கிற போதுன்னு சொல்லக்கூடாது, லா காலேஜுக்கு போயிட்டு வந்த போது, லா காலேஜில் யார் படிச்சா? அல்ல, எங்க சீனியர் ஜான் வேற இங்க இருக்கிறார், அவருக்கு தெரியாதுங்க. லா காலேஜுக்கு போயிட்டு வந்த போது கண்ணை திறந்துகிட்டே தூங்குவோம் கிளாஸ்ல. ஏன் அப்படின்னா, நாங்க கண்ணை மூடிக்கிட்டு தூங்கினா வாத்தியாரும் தூங்கிடுவார். அவர் வாங்குற சம்பளத்துக்கு தூங்க விடலாமா? தூங்க விடக்கூடாது. அதனால கண்ணை திறந்துகிட்டே தூங்குறது சிலபஸ்லயே இருக்கு. கண்ணை திறந்துகிட்டு தூங்குறது. அது மாதிரி அவர் கண்ணை திறந்துகிட்டு தவம் பண்ணார். காலைல ஒரு 10:45 மணி. ஒரு 16 வயசு மின்னல், உயிருள்ள மின்னல், அதன் தலையில் இரட்டை பின்னல். இதற்காகவே பல பேர் உட்காருகிற இடம் ஜன்னல். முடிச்சிருவோம். வாழ்நாள் முழுவதும் வருவது இன்னல், அதோட போதும். அதுக்கு மேல பத்தி ஒரு பெருசா பேச வேண்டும். ஒரு 16 வயது உயிருள்ள மின்னல் இப்படி போச்சு. இந்த 2 கண்ணு என்ன பண்ணுச்சு, நான் போறேன் டியூட்டின்னு அப்படியே பின்னாடியே போச்சு. சாமியார் தவம் அவுட்டு.
அவுட்டு. வந்து ஓஷார், ஐயோ தவம் பண்ண போனா கண்ணுக்கு எடுத்துருச்சேன்னு ஒரு ரிப்பன் வாங்கி கட்டினார். ரிப்பன் கட்டலாமா? அதுவும் ஒரு கருப்பு ரிப்பன் வாங்கி அந்த ரிப்பனை கட்டிட்டு உட்கார்ந்து இருந்தார். கண்ணு பார்க்கல. மறுநாள் போய் தவத்துல உட்கார்ந்தார், கண்ணு தான் பார்க்கல. சல்லங்க 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 சல்லங்க. இரு காது சும்மா இருக்காது, இரு காது சும்மா இருக்காது. அப்படியே இன்னைக்கு காது சொல்லுச்சு, நம்ம டியூட்டி. நேற்றுக்கு கண்ணு பொறுப்பெடுத்தது, இன்னைக்கு நம்ம டியூட்டி. நான் கொண்டு போய் வீடு வரைக்கும் விட்டு வரேன். காது கொண்டு போய் விட்டது, தவம் அவுட்டு. முதல் நாள் தவத்தை கண் கெடுத்தது, இரண்டாம் நாள் தவத்தை காது கெடுத்தது. ஒரு டர்க்கி டவல் வாங்கி கட்டுவோம், வாங்கி அப்படியே மொத்தமா கட்டிட்டு மறுநாள் போய் தவத்துல உட்கார்ந்தாரு. மல்லிகைப்பூ மூக்க அவுட்டு தவம். சாமியார் வச்சார், சி பொறி பலன்களை அடக்காத தவம் என்ன தவம்? கண் கெடுக்கிறது, காது கெடுக்கிறது, நாசி கெடுக்கிறது அப்படின்னு. எங்க ஊர்ல தலகாணி வர காதி கிராஃப்ட்ல வாங்கினா ரொம்ப சீப்பு. ஏன்னா காதி கிராஃப்ட்ல கதருக்கெல்லாம் 20% தள்ளுபடி, காந்திக்கு 100% தள்ளுபடி, கதருக்கு 20% தள்ளுபடி. நேரா ஒரு தலகாணி உர வாங்கி கழுத்து வரைக்கும் போட்டு இறுக்கிட்டு மறுநாள் போய் தவத்துல உட்கார்ந்தார். 10:45, 10:50, 11. கண்ணு பார்க்கல, காது கேட்கல, நாசி நுகரல, மெய்யின் மங்களை எல்லாம் பொறிப்புலன்களையும் அடக்கிட்டாரு. 10:50, 10:55, 11 ஆச்சு. அம்மா இதானே வர்ற நேரம், ஏன் இன்னும் வரல? எது? மனசு. மனசு அதான் ஒரே வார்த்தை சொன்னான், சினம் இறக்க கற்றாலும் சித்தி பல பெற்றாலும் மனம் இறக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமேன். அப்படின்னா விபூதி வரும், அப்படின்னா குங்குமம் வரும். டெக்னிக் அது, பரவாயில்ல சொல்ல, ஒன்றும் கஷ்டமே கிடையாது. எங்க ஊர்ல கூட ஒரு சாமியார் அப்படின்னு விபூதி எடுத்தார், அப்படின்னு குங்குமம் எடுத்தார். சிவலிங்கம் எடுக்கிறாருப்பா, விபூதி எடுக்கிறாருன்னா வெயிலே எடுக்க முடியல. அவர் உள்ள போனார், வெயிலே எடுக்க முடியல. எல்லாம் எடுத்தாரு, ஏன்டா வெயில்ல மட்டும் எடுக்க முடியல? முடியலீங்க அப்படின்ட்டா. அது ஒரு டெக்னிக். விபூதி எடுக்கலாம், குங்குமம் எடுக்கலாம், எல்லாம் எடுக்கலாம். சினம் இறக்க கற்றாலும் சித்தி பல பெற்றாலும், இதெல்லாம் சித்தி எப்படி வேணா அடையலாம். மனம் இறக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே. மனசை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரல அப்படின்னா எதையும் சாதிக்க முடியாது. எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கின்றன. அந்த எண்ணங்கள் நம்முடைய நிர்வாகத்தில் இருந்தால் வெற்றி பெற முடியும். மனத்தின் விசாலம் தான் உங்கள் செல்வ செழிப்பாக மாறுகிறது. அந்த எண்ணத்தை உங்கள் வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சி எதை எடுத்திருக்கிறோம். இது ஒரு முன்னுரை மாதிரி மனசுல வச்சுங்க. இப்ப நான் சில கேள்வி கேட்கிறேன். நம்முடைய வாழ்க்கைன்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிறோம் இல்ல, இந்த வாழ்க்கையை 3 லெவல்ல பிரிச்சு பார்க்கலாம். ஒன்று இருத்தல், இன்னொன்று வாழுதல், இதை விட இன்னொன்று இருக்கிறது என்ன? பிழைத்தல். பிழைத்தல்ங்கிறது போராட்டம். எப்பவுமே சிச்சி நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு, பாரதி சொல்றான்ல, சிச்சி நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு. இதுக்கு ஆப்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்கு. சர்வைவல், சர்வைவல், எக்ஸிஸ்டன்ஸ், லிவிங், 3 வார்த்தை இருக்கு. சர்வைவல் அப்படிங்கிறது என்னன்னா போராடி வாழ வேண்டியிருக்கு, இருப்பையே தக்க வச்சுக்க வேண்டும். தினம் அரிசிக்கும் புளிக்கும் ப்ராப்ளம் இருந்தா, குடியிருக்கிற வீட்டுக்கு பிரச்சனை இருந்தா, இப்ப எனக்கு பெரிய வருத்தம் என்னன்னா, தண்ணி கொண்டு போய் குடத்துல தண்ணி பிடிக்கிறதுலயே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 4 மணி நேரம் வீணா போனா அவன் வாழ்க்கையில எப்படி முன்னுக்கு வர முடியும்? குடி தண்ணிக்கு குடத்தை தூக்கிட்டு போய், முன்னெல்லாம் தடம் தோளா இருந்ததெல்லாம் இப்ப குடம் தோளா மாறி போய் 4 மணி நேரம் குடிக்க தண்ணி பிடிக்கிறதுக்கு போராடிட்டு இருந்தா பிழைப்பு தான் நடக்கும், ஒன்னும் வாழ்க்கை நடக்காது. அதுக்கு என்ன பேர்? சர்வைவல். அதாவது வாழ்வதற்கு போராட வேண்டி இருக்கு, அது சர்வைவல். அடுத்த ஸ்டேஜ் இருத்தல். இருக்கிறத தக்க வச்சுக்கிட்டு அப்படியே ஓட்டுறது, இருத்தல். அதுதான் பல பேர் செய்யறாங்க. என்னோட அபிப்பிராயம் இருத்தல் தான் பல பேர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. வாழ்தல் ரொம்ப குறைவு. எப்படின்னா அவனே ஒத்துக்குவான். என்ன எப்படி? என்னமோ இருக்கிறேன், என்னமோ இருக்கிறேன், விட்டா துண்டை போட்டு கழுத்திலே இருக்கிறவா, என்னமோ இருக்கிறேன். அதுல வேற இன்னும் சில உத்தமன் இருக்கா. எப்படி இருக்கிறீங்கன்னா, உங்க புண்ணியத்துல நல்லா இருக்க. அடே பாதி, ஓ புண்ணியத்துல நல்லா இருக்க மாட்டேன், நானே கொஞ்சமா புண்ணியம் வச்சிருக்கிறேன், அத நீ என்ன பங்குக்கு வர்ற? உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கிறேன்னா. இருத்தல் முதல்ல, பிழைத்தல். இருத்தல் ஏதோ தக்க வச்சு காப்பாத்திக்கிறது. அப்போ வாழ்தல்னா என்னன்னா தினம் வசந்துட்டு மேல போறது.
நேத்திக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடாது. ஏதோ போன தடவை 5000 பேரை பார்த்தோமா, இந்த முறை ஒரு 10,000 பேரை பார்த்தோமா, இதான் வாழுதல். போன முறை 5000 பேரை பார்த்தோம் சிகரங்கள்ல, இந்த முறை 10,000 பேரை பார்க்கிறோம்ல, இது வாழ்தல். போன தடவை 5000, இந்த முறை 2000 போலாம்னா அது பிழைத்தல். இந்த தடவை 5000 பேர் இருக்கிற ஹால் அப்படின்னா இருத்தல். 10,000 பேர் வந்தாச்சா, அப்ப இது வாழுதல். இதான் வித்தியாசம். இப்ப வாழ்தல்ங்கிறது எத்தனை பேர், வாழ்தலுக்கு இருத்தலுக்கு என்னடா வித்தியாசம்னா ஒரு சின்ன வித்தியாசம் தான். ஜெயில இருக்கிறேன்னு சொல்லுவாங்களே ஒழிய ஜெயில யாராவது வாழறேன்னு சொல்லுவாங்களா? ஜெயில இருக்கிறதுக்கு இருப்புன்னு பேர். எப்படி? யாராவது ஒருத்தரை பார்த்து எங்க அப்படின்னா, நான் பாளையங்கோட்டை ஜெயிலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், சீக்கிரம் வேலூர் ஜெயிலில் வாழ்வதற்கு போகலாம் என்று நினைக்கிறேன். பாளையங்கோட்டை ஜெயில வாழுது நான் சொல்லுவேன், ஒரே வார்த்தை. ஜெயில வச்சிருக்கிறாங்க, இருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா? தமிழ் யூசேஜ் எப்படி வரும்? ஜெயில வச்சிருக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? வீட்டில் வாழுகிறேன். நம்ம நுட்பமான விஷயம். வீட்டில் வாழுகிறேன், ஜெயிலில் இருக்கிறேன். ஏன்னா நம்ம விருப்பத்துக்கு விரோதமா ஜெயில வச்சிருக்கிறதால அதுக்கு இருத்தல்னு பேரு. வீட்டுல வாழுகிறேன்னு சொல்றோம். இப்ப கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். அப்ப ஜெயில இருக்கிறேன்னு சொல்றோம், வீட்டில் வசிக்கிறேன் அல்லது வாழுகிறேன்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. பல பேர் இன்னைக்கு நான் உலகத்தில் இருக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவர்களுக்கு வீடு ஜெயிலாக இருக்கிறது என்று அர்த்தம். அவர்களுக்கு வாழுகிற கலை தெரியவில்லை என்று அர்த்தம். ஜெயிலுக்கும் வீட்டுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஒரே ஒரு வித்தியாசம் தான். ஜெயிலுக்கும் வீட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஜெயில தாப்பா வெளிப்பக்கமா போட்டிருப்பான், வீட்டுல உள்பக்கமா போட்டிருப்போம். தாப்பா உள்ளையா வெளியிலையா தான் வித்தியாசமே ஒழிய, ஜெயில வெளிப்பக்கமா போட்டு போயிடுவான், வீட்டுல உள்பக்கமா போட்டு உட்கார்ந்து இருப்போம். என்னன்னு புரியுதா? நம்மை பிறர் கட்டுப்படுத்தினால் அது ஜெயில், நாமே நம்மை கட்டுப்படுத்தினால் அது வீடு. நாம் சுய கட்டுப்பாடோடு இருப்பது குடும்பம், வாழ்தல். பிறர் கட்டுப்படுத்த வாழ்தல் இருத்தல். நம்மள அறியாம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? இருக்கிறேன் இருக்கிறேன் இருக்கிறேன். என்னன்னா தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் பிறருடைய கட்டுப்பாட்டில் இருப்பவர்கள் தான் இருக்கிறேன் என்ற வார்த்தையை சொல்லுகிறார்கள். தன்னுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கிறவர்கள் வாழுகிறேன் என்ற வார்த்தையை சொல்லுவார்கள். இப்ப அதான் என்னுடைய கேள்வி, நீங்கள் வாழுகிறீர்களா இருக்கிறீர்களா? ஒரு வினாடி யோசிச்சு பாருங்க. காலம்பரை எந்திரிக்கணும் உங்களை இன்னொருத்தர் எழுப்புனா, நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்களோ, மருந்து சாப்பிடுங்கோ அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னா, இந்த உடம்பு கொஞ்சம் குறைச்சா பரவாயில்லை அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னா, இன்னொருவருடைய அபிப்பிராயப்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டி இருந்தால் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுடைய அபிப்பிராயப்படி நீங்கள் வாழத் தொடங்கினால் வாழுகிறீர்கள். முதலில் ஒன்றை முடிவு செய்யுங்கள், நீங்கள் வாழுகிறீர்களா இருக்கிறீர்களா? இந்த ஒரு கேள்வியை யோசித்து விடை கண்டுபிடியுங்கள், உங்கள் வாழ்க்கை மாற்றி அமைக்கப்படும். அடிப்படையான ஒரு தெளிவு, நாம் வாழுகிறோமா இருக்கிறோமா என்கிற கேள்வி ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். தெளிவு கண்டிப்பாக பிறந்தாக வேண்டிய விஷயம். இன்னொன்னு சொல்றேன். இப்ப நீங்க மனசை லேசா மாத்தினீங்கன்னா, அதாவது நம்முடைய அபிப்பிராயங்களையும் மனசையும் மாற்றிக்கொண்டே வந்தா வாழ்க்கை எப்படி இனிமையுடையதா இருக்கும். காலையில எழுந்திருச்சு அலுவலகத்துக்கு போய் பணம் சம்பாதிச்சுட்டு வர வேண்டிய கட்டாயம் ஆணுக்கு இருக்கு. இங்கே சமமா பெண்கள் சம்பாதிக்கிற ஒரு வாழ்க்கை முறை இருக்கு. நான் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டா பெண்கள் குறைவு தான் சம்பாதிக்கிறதுல. ஆண்கள் போய் அலுவலகத்துக்கு போக வேண்டியிருக்கு, பெண்கள் வீட்டில இருந்து சமைச்சு சாப்பாடு போட வேண்டியிருக்கு. இப்ப ஆண் அலுவலகத்துக்கு போய் சம்பாதிக்கிறதுக்கு அவன் எவ்வளவு அழுத்துக்கிறான் தெரியுமா? பேசுற போது சொல்றான், காலையில எந்திரிச்சு, யார் எந்திரிக்க சொன்னா? போயிடு. நாங்க என்ன ஹைகோர்ட்ல ரிட்டு போட்டு எந்திரி கேஸ் எல்லாம் வச்சோமா என்ன? எந்திரிக்க இஷ்டம் இல்லைன்னா போய் சேரு சொல்றான். காலையில எந்திரிச்சு பல்லு தேய்ச்சு, அப்ப காலம்பர 16 தேய், சாயங்காலம் 16 தேய், விட்டு விட்டு தேய். யார் வேணும்னா காலம்பர எந்திரிச்சு பல்லு தேய்ச்சு இவ கொடுக்கிற காப்பியை குடிச்சு, அததான் வருத்தமே இருக்கு. இவ கொடுக்கிற காப்பியை குடிச்சு ஆபீஸுக்கு போய் அதே சீட்டுக்கு அதே பஸ்ல போய் அதே சீட்ல உட்கார்ந்து அதே கையெழுத்தை போட்டு, வேற ஒருத்தன் கையெழுத்தை போடு அப்புறம் தெரியும் உன்னை கொண்டு போய் எங்க வைப்பான் அப்படின்னு, அதே கையெழுத்தை போட்டு அதே சம்பளத்தை வாங்கிட்டு அதே வீட்டுக்கு வர வேண்டியிருக்கு சார். அவன் கடைசியில தான் அவனுடைய பெரிய வருத்தம், அதே வீட்டுக்கு வர வேண்டியிருக்கு சார். அழுத்துக்கிறான். அவ்வளவு அலுப்பா இருக்கு. வேலை பார்த்து சம்பாதிக்கிறது ஆம்பளைக்கு அலுப்பா இருக்கு. பொம்பளைங்களை கேளுங்க, காலைல எழுந்திரிச்சு இவங்களுக்குலாம் வடிச்சு கொட்டி அவங்களுடைய லைஃப் சொல்றாங்க. இவங்களுக்குலாம் வடிச்சு கொண்ட அன்னதான சத்திரம் காசியில நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க உண்டாக்குன குடும்பம், அதுல என்ன அன்னதான சத்திரம் மாதிரி எல்லாருக்கும் வடிச்சு கொட்டின்னு பெரிய விசாரமா பேசிட்டு
எதுக்கு சொல்ல வந்தேன்? ஆண் அவன் பார்க்கிற வேலைக்கு அழுத்துக்கிறா, பெண் அவ பார்க்கிற வேலைக்கு அழுத்துக்கிறா. இப்ப லைஃப்ல எங்க கஷ்டம் வருதுன்னு சொல்லிட்டுங்களா? நாம பார்க்கிற வேலையை நேசிச்சாதான் வாழ்க்கை சந்தோஷமாவே இருக்கும். யூ மஸ்ட் லவ் யுவர் ஜாப். நீ என்ன செய்யறியோ அதை முதல்ல நேசிக்கணுங்கிறா. வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா முதல்ல நம்ம நேசிக்கணும். இப்ப எனக்கு பேசுறது தொழில், பேசுறது தொழில் மட்டுமல்ல, அது யாகம், அது யஜ்ஞம், அது தவம், அதுவே என்னுடைய ஞான நிலை. அதை ஒருபோது நான் இழக்க முடியாது. நான் பூர்ணமான ஆனந்தத்தில் எப்போது இருக்கிறேன்? நான் பேசும்போது இருக்கிறேன். நீங்கள் இருக்கிறீர்களோ இல்லையோ எனக்கு கவலை இல்லை, நான் இருக்கிறேன். இன்னொன்றும் தெளிவாக இருக்கிறேன். நான் ஆனந்தத்தில் இருந்து பேசினால் நீங்களும் ஆனந்தமாக இருப்பதை தவிர வேறு வழி இல்லை என்பது எனக்கு தெளிவாகவே தெரியும். நான் ஆனந்த நிலையில் இல்லாமல் பேசுகிற போது நீங்கள் துக்கப்படுவதும் தவிர்க்கப்பட முடியாது. நான் எந்த தொழில் செய்கிறேனோ அதை நேசித்தாக வேண்டும். அந்த தொழில் நேசிக்கிறாங்களா? இன்னைக்கு பள்ளிக்கூட வாத்தியார் சொல்றாரு, எங்க ஊர்ல கேட்டா, என்ன சார் பள்ளிக்கூடத்தில் நல்ல சம்பளம், லீவு, சம்மர் வெக்கேஷன் 2 மாசம் நல்ல லீவு, சின்ன சின்ன பிள்ளைகள் எப்பவுமே, வயசான கூட இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாம் சின்ன பசங்க, நல்லா மிரட்டலாம் பசங்களை. டேய் உட்காரு, டேய் எந்திரி, எவ்வளவு ஜாலியான உத்தியோகம் வாத்தியா இருக்கு. இவர் தப்பா சொன்னா கூட அவனுக்கு ஒன்றும் தெரிய போறதே இல்லை. அவரை கம்மியா தான் படிச்சிருக்கிறாம. எத்தனையோ சௌரியம் இருக்கு வாத்தியார் இருக்கிறதுக்கு. அந்த வாத்தியார் எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். அவர் கேட்டா சொல்றாரு, என் தலையெழுத்து இந்த பசங்களுக்கு எல்லாம் பேப்பர் திருத்த வேண்டியிருக்கு. இந்த பசங்க இக்கு தெரியல, இச்சு தெரியல, இப்பு தெரியல, ஒரு மண்ணு தெரியல. நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்னன்னா, தெரியாதால் தான் ஓட்ட விட்டான். தெரிஞ்சிருந்தா பள்ளிக்கூடத்துக்கே வந்துக்க மாட்டானப்பா. அவன் வீட்டுல அவன் இருந்திருப்பான். தெரியாதால் தான் உங்ககிட்ட அவங்க அப்பா அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரு. இவன் சொல்றான், ஒண்ணு தெரியல என்கிட்ட அனுப்பிச்சுட்டான். இன்னைக்கு சொல்றேன், தகுதி மிகுதி படைத்த மாணவர்களை பாஸ் செய்ய வைக்கிற ஆசிரியன் பெருமைப்படுவதற்கு எதுவும் இல்லை. தகுதியற்ற மாணவர்களை தேர்வில் தயாரிக்கிறானே அந்த ஆசிரியன் தான் தன் லட்சியத்தை சரியாக செய்தார். முட்டாளா எங்கிட்ட அனுப்புப்பா, நான் அவன் அறிவாளி ஆக்கி காட்டுறேன். இருக்கிற மடையன் எல்லாம் எங்கிட்ட அனுப்பு, நான் அறிவாளி ஆக்கி காட்டுறேன். அவர் தான் ஆசிரியர். இருக்கிறதுல கெட்டிக்கார பசங்க எல்லாம் எங்கிட்ட கொடு, நான் 100% ரிசல்ட் காட்டுறேன் அப்படின்னா அது பள்ளியும் அல்ல, அவர்கள் ஆசிரியர்களும் அல்ல. அவர்கள் கூலி தொழிலாளிகளை விட தங்கள் வாழ்க்கையை லாபத்துக்காக விற்பனை செய்து கொண்டிருக்கிறவர்கள். நான் யாரையும் குறைச்சு பேச தப்பா நினைக்காதீங்க. ஆசிரியர் தொழிலுக்குரிய தர்மம் அவர்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஆசிரியர் என்ன பண்ண, தன்னுடைய தொழிலை நேசிக்கணும். என்ன ஜாப் பார்க்கிறோமோ அந்த தொழிலை நேசிக்கணும். ஒரு சென்னையில் நான் முதல்ல குடியிருந்த போது 3 ரூம் மாடியில 3 ரூம் கீழே டியூப்ளெக்ஸ் சிஸ்டம் மாதிரி ஒரு வீடு, பழைய காலத்து வீடு அந்த கட்டிட்டாங்க. மாடியில் தான் பெட்ரூம், கீழே வந்து யாராவது வந்தா பார்க்கணும். நான் கண்ணாடி மேலே வச்சுட்டு கீழே வந்துட்டேன். அப்ப என்னுடைய சின்ன குழந்தை, அவளுக்கு ஒரு 7-8 வயசு இருக்கும் அவளுக்கு. அவளை சொன்னா, போய் மேலே போய் கண்ணாடி எடுத்துட்டு வாடா, படியில போய் மேலே ஏறி போய் கண்ணாடி எடுத்துட்டு வா. அப்ப என் பொண்ணு சொன்னா, பாப்பா 17 படி ஏறி மேலே போய் கண்ணாடி, கண்ணாடி என்ன இமயமலையா? 17 படி மேலே ஏறி போய் கண்ணாடி எடுத்துட்டு என்னால முடியாது, ஓடிப்பிட்டேன். நான் ஒன்னும் திட்டல, நான் வீட்டில் இருக்கிறதே 1 நாள் 2 நாள். அப்பவும் பிள்ளைகளை திட்டிவிட்டு அந்த ராட்சசன் வந்துட்டானான்னு கேட்டுருங்க. அது இந்த வம்பு வேண்டான்னு நான் திட்டுறதில்ல. திட்டுறதா இருந்தா கூட ஒய்ஃப்ட்டு சொல்லி நீ திட்டுமே, கெட்ட பேர் வந்தா உனக்கே வரட்டும் அப்படின்ட்டு அவட்ட சொல்லிடுறது. நான் விட்டுட்டேன், ஒன்றும் சொல்லலை. கொஞ்ச நேரம் கழிச்சு ஃப்ரெண்டு ஒருத்தி வந்தா. அந்த ஃப்ரெண்டோட பட மேலே படி ஏறினா திரும்பி கீழே இறங்கி வந்தா, படி ஏறினா கீழே இறங்கி வந்தா, விளையாடுறாங்க. ஒரு 15 தடவை ஏறி இறங்கியிருப்பாங்க. டக்குன்னு இப்படி பிடிச்சேன், என்ன படி ஏறி எடுத்துட்டு வான்னு சொன்னா பெரிய கஷ்டம்னு, இப்ப 15 தடவை படி ஏறி இறங்கி இருக்கிறீங்க, இது எப்படி முடிஞ்சது? அவ ஒரு ரிப்ளை சொன்னா பாருங்க, பா நீ சொன்னது வேலைப்பா, இது விளையாட்டுப்பா. இதே தாங்க வாழ்க்கையில சிக்கல். இன்றைக்கு அலுவலகத்தில் பல பேர் வேலை என்ற சுமையோடு பார்க்கிறார்கள், சுவை இல்லை. அது வாழ்க்கை விளையாட்டில் ஒரு அங்கம் என்று எண்ணிக்கொண்டு விளையாடி பாருங்கள், எவ்வளவு சுவையாக வாழ்க்கை இருக்கும் என்பதை கற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கையை நேசியுங்கள், வாழ்க்கையை நேசியுங்கள். வாழ்க்கை ஒரு உற்சவம், இட் இஸ் a festival, come on celebrate it. வாழ்க்கையில் வருத்தப்படவோ துக்கப்படவோ ஒப்பாரி வைக்கவோ எதுவும் இல்லை. உலகம் ஆனந்தமயமானது. அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கு வாழ்க்கையில் ருச்சியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் எதுவும் சுமை அல்ல, எல்லாம் சுவை. அதுக்கு என்ன வேணும்னா மென்டாலிட்டி, நம்முடைய பார்வை, மைண்ட் செட் மாறணும். நம்ம துக்கம்னு நம்ம கிளாக்கை செட் பண்ணிட்டோம், துக்கமாவே தான் தெரியும். இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு மனசை கொண்டு போய் அங்க செட் பண்ணிட்டோம், வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா தெரியும். வாழ்க்கைக்கு எந்த விதமான ஒரு உள்தன்மையும் கிடையாது. உங்கள் எண்ணத்தை அது அப்படியே பிரதிபலிக்கும், அவ்வளவுதான். பாலகங்காதர திலகர் இந்தியாவுடைய விடுதலை போராட்டத்தில் லயிச்சிருக்கிறார். He was a teacher, ஒரு ஆசிரியர் பாலகங்காதர திலகர். பேசிக்கலி
அவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு போராட்டம் அப்படியே வெற்றியாகி மேல வந்துகிட்டு இருக்கு. அப்போ விடுதலை ஆயிடும்ன்ற எண்ணத்துல கேட்கறாங்க, திலக்ஜி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வாட் வில் பி யுவர் பொசிஷன்? அதாவது இந்தியாவுடைய ஜனாதிபதியா வருவீர்களா பிரதமராக வருவீர்களான்னு அவருடைய கிக் ஃபாலோயர்ஸ்லாம் கேட்கறாங்க. நீங்க வந்து பிரதமரா ஜனாதிபதியா நீங்க என்ன ஆக விரும்புறீங்க அப்படின்னு. திலகர் அதுக்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? கூட இருந்தவங்க சொன்னாங்க, திலக்ஜி யூ மஸ்ட் பிகம் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, நீங்க நிச்சயமா பிரைம் மினிஸ்டரா வரணும் அப்படின்னு. அதுக்கு திலகர் பதில் சொன்னார், why should I become the prime minister? நான் ஏன்டா இந்தியாவோட பிரதமரா வரணும்? திலகர் சொன்ன வார்த்தை, நான் ஏன்டா இந்தியாவோட பிரதமரா வரணும்? பின்ன என்னன்னா, நான் மீண்டும் ஆசிரியராக மாறுவேன், 100 பிரதமர்களை உருவாக்குவேன். திலகர் சொன்ன வார்த்தை, நான் மீண்டும் ஆசிரியராக மாறுவேன், 100 பிரதமர்களை உருவாக்குவேன். ஒரு பிரதமருடைய பதவியை விட பிரதமரை உருவாக்குகிற ஆசிரியர் பதவி மேல் என்று எண்ணினாரே, அவர் தன் தொழிலை நேசித்தது போல் தொழிலை நேசித்தால் யாரும் சொர்க்கத்துக்கு போக வேண்டியதில்லை, பூமியை நோக்கி சொர்க்கம் தானாக வரும். ஏன்னா மேலேந்து எல்லாம் பூமிக்கு வந்தாக வேண்டும். அதுக்கு என்னன்னா, நாம் செய்கிற செயலை நேசித்து செய்ய வேண்டும். ஜென் பிலாசபில சொல்றான், எல்லாத்தையும் நாம வந்து அவசர அவசரமா ஆத்திரமா பண்ணணும்னு வச்சுங்க, எப்படி என்ஜாய் பண்ண முடியும் லைஃப்? டீ சாப்பிடுறது கூட இட்ஸ் a ஃபெஸ்டிவல் அப்படின்னா, டீ சாப்பிடுறது திருவிழா. அது எப்படி டீ சாப்பிடுறது திருவிழாவா இருக்கும்? நம்ம திருவிழாவில் தான் டீயே சாப்பிடுறேன். அது எப்படி டீ சாப்பிடுறது ஃபெஸ்டிவல்னா? ஒரு டீ பார்க்குறோமா, அவனுடைய கலரை என்ஜாய் பண்ண வேண்டாமா? ஒரு ரெட்டிஷ் பிரவுன் கலர் இருக்கு இல்லையா, அந்த டீயை கலரை என்ஜாய் பண்ணணும். இந்த கடவுள் படைப்பை எவ்வளவு அழகு பாருங்க. கண்ணு வச்சு கண்ணுக்கு பக்கத்துல மூக்கு, மூக்குக்கு அப்புறம் வாய் வச்சார். ஒரு ஆர்டர் இருக்கு. சப்போஸ் மூக்க பின்னாடி வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன இமேஜினேஷன் டிஸ்லொகேஷன், இந்த இடத்துல கொண்டு போய் மூக்கு வச்சிருந்தான்னு வச்சுங்க, நீங்க டீயை இப்படி பார்த்துட்டு அது பிரவுன் கலர் ஆனதுக்கு அப்புறம் அது ஸ்மெல் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு பின்னாடி அனுப்பணும். அது அப்பவும் சொல்லணும், இந்தம்மா தயாரிச்சது டீயா காப்பியான்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னா, மறுபடியும் அதை வாய் எங்கேயோ அங்க கொண்டாந்து மெதுவா அதை உள்ள அப்படி அனுப்பிச்சதுக்கு அப்புறம் தான், ஓ இது காப்பியும் டீயும் கலந்த தண்ணி அப்படிங்கிறது அப்புறம் வாய் சொல்லு. சப்போஸ் அதை எப்படி அனுபவிக்கணும்னு சொல்றோம் பாரு, பாக்குறோம் டீயோட கலர் இருக்கு, முதல்ல கண்ணு கொடுத்துருக்கான் கடவுள், கண்ணால அனுபவி, 5 பொறிகளையும் பயன்படுத்து. டீ பாக்குறோம் ரெட்டிஷ் பிரவுன் கலர், அதை ரசி. மெதுவா மூக்கு கிட்ட கொண்டா, ஒரு வாசனை வருது, அப்படியே பா நல்ல டீ ப்ரிப்பேர் பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கு, அந்த டீயினுடைய வாசனையை அனுபவிச்சுட்டியா, அப்புறமா வாயில கொண்டு வந்து அந்த சூடு, அந்த டீயினுடைய அந்த அருமையான ருச்சி எல்லாத்தையும் சேர்த்து அனுபவி. கண்ணால கலரை பாரு, நாசியால அந்த வாசனையை நுகர்ந்துட்டு அப்புறமா வாய் வழியா அப்படி அனுபவிக்கணும். விளம்பரத்திலே சொல்றானே, மனம் திடம் குணம் 3 நிறைந்த டீ எந்த டீ? நம்மால் சொல்றான், குடிக்கிறது ஓசி டீ, எதுவா இருந்தாலும் உள்ள தள்ளு. அல்ல கலர் வேண்டியது இல்லையே, இல்லாட்டி வாசனை வேண்டியது இல்லையே. சில பேர் எப்படின்னா, போஸ்ட் பாக்ஸ்ல தபால் போட்ட மாதிரி டீ ராஜா வயிற்றுலயே ஓட்ட போட்டு நேரா ஊத்தலாம்பா, வாயெல்லாம் வேண்டியது இல்லப்பா, இந்த அவசரமா உள்ள போடாதான் இங்க ஒரு ஹோல் போட்டு பபக்கன் போட்டு அப்படியே சீல் பண்ணிடலாமே. இவ்வளவு பெரிய நாக்கு, நாக்குல சுவை அரும்புகள், அப்புறம் 32 அடி குடல், இதெல்லாம் என்னத்துக்கு வேஸ்ட் இல்லையா? அதை அனுபவிச்சு ரசிச்சு குடிக்க வேண்டாமா? சிங்கப்பூர்ல சில பேர் டீ குடிக்கிறாங்க, ஒரு டீ 1.5 மணி நேரமா குடிக்கிறாங்க. ஏன் இதை விட்டுட்டா அப்புறம் கிடைக்குமோ கிடைக்காதோ, அதனால இதே 1.5 மணி. இல்ல நீங்க அந்த ஜென் பிலாசபி கிட்ட வந்துட்டீங்க, ஆனா எப்படி அந்த 6 டீ குடிக்கிறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. இருந்தாலும் ஒரு பெரிய விஷயம் தான். வேடிக்கை சொல்லல, அதை அனுபவிச்சு ஒரு டீ சாப்பிடுறவன். எங்க ஊர்ல கேரளால ஒரு கதை சொல்லுவான், நம்பூதிரிகள் ரொம்ப சுவையில ரொம்ப விருப்பமுடையவர்கள். ஒரு கல்யாண வீட்டுல சாப்பிட உட்கார்ந்தாரா ஒரு நம்பூதிரி, இலையில பரிமாறிட்டே வந்தான். வாழைப்பழத்தை ஒரு பாயசம் பண்ணுவாங்க, ரொம்ப அருமையா பாயசம் பண்ணுவாங்க. அந்த வாழைப்பழ பாயசத்தை விட்ட உடனே அந்த நம்பூதிரி அப்படி எடுத்து அப்படி நாக்கில் வச்சுட்டு, தண்ணி பத்தாதுன்னாராம். தண்ணி பத்தாதுன்னா பாயசத்துக்கு தண்ணி பத்தாதா அப்படின்னு பக்கத்துல கேட்டான். இதுல வாழைப்பழம் யூஸ் பண்ணிருக்கான்ல, அந்த வாழைப்பழம் பயிரான இடத்துல தண்ணி பத்தாதுன்னா. அப்படியே பாவி, நாக்கு 2 அங்குலம் நினைச்சா 200 அடிக்கு மேல இருக்கும். இந்த வாழைப்பழம் வளர்ந்த இடத்துல அதுக்கு பாஞ்ச தண்ணி பத்தாது, அப்படிதான் ரசிக்கணும். நான் அதான் கரெக்ட்னு சொல்றேன். ஏன், ஒரு பொருளை அனுபவிப்பதா இருந்தா 100க்கு 100 அனுபவிக்கணும். நீங்க எந்த தொழில் செய்யறமோ அதுல மனசு ஃபுல்லா ஈடுபடணும்னு சொன்னேன். அப்படி ஈடுபடணும்னா அதுல ஒரு அனுபவம் வேணுமா வேண்டாமா? சரி,
எந்த தொழில் செய்கிறோமோ அந்த செயலை நேசிக்க வேண்டும் ஒன்று. இரண்டாவது, செயலை செயலுக்காக செய்ய வேண்டும், செயலின் விளைவுகளுக்காக செய்யக்கூடாது. இது கீதையில சொல்ற கர்ம யோகம். செயலை செயலுக்காக செய்யணுமே ஒழிய செயலின் விளைவு, லாபம் நஷ்டம், புகழ் இகழ், மாலை மரியாதை அல்லது கல்லடி, அதெல்லாம் கவலைப்படக்கூடாது. இப்ப இதை செஞ்சா அப்படி கிடைக்கும், இதை செஞ்சா விளைவு அப்படி வரும்னா கணக்கு பார்க்க ஆரம்பிச்சாச்சுன்னு வச்சுங்க, இந்த செயலை விட அந்த விளைவு மேல கவனம் போயிடும். நான் பேசினா எனக்கு மரியாதை பண்ணுவாங்க, மரியாதைக்கே நான் பேச முடியுமா? அப்ப என்னன்னா வேற மரியாதை கிடைச்சுட்டா பேச விட்டுருவா இல்லையா? இன்னைக்கு அதான் எல்லா பக்கமும் சிக்கல். என்னன்னா தொழில் செய்கிற போது தொழில் மேல மரியாதை கிடையாது, இதன் மூலம் வருகிற விளைவின் மீது அக்கறை. அப்ப என்னன்னா அந்த விளைவு வேற எப்படியாவது உங்களுக்கு கிடைத்து விட்டால் இந்த தொழிலை விட்டு விடுவோம். தப்பு. தொழிலை நேசிக்கிறவனா இருந்தா விட மாட்டான். வினோபா ஒரு உதாரணம் சொல்றார். காசு சம்பாதிப்பதுதான் விவசாயியின் லட்சியம் என்று முடிவு செய்தால் எந்த விவசாயியும் கோதுமையும் நெல்லும் பயிரிட மாட்டான், கஞ்சா மட்டுமே பயிரிடுவார். அவனுக்கு இன்னும் அரிசியின் மீதும் கோதுமையின் மீதும் விவசாயத்தின் மீதும் காதல் இருப்பதால் தான் விவசாயி இன்னும் நெல்லையும் கோதுமையும் பயிரிடுகிறான். தட் இஸ் ட்ரூ. வெறும் காசுதான் நோக்கம்னா கஞ்சா போட்டு காசு சம்பாதிச்சுள்ளாமே. எனவே பணம் முக்கியம் அல்ல, அந்த செயல் மீது ஒரு ஆசை இருக்கணும், செய்கிற தொழில் மீது ஒரு மரியாதை இருக்கணும். செய்யும் தொழிலே தெய்வம்னா இல்லையா? இன்னொரு உதாரணம் சொல்றேன். இப்போ ஒரு சங்கீத வித்வான், அவருக்கு பாடுறதுக்கு 5000 ரூபாய் அப்படின்னு பேசி ஒரு மேடையில் கொண்டு வந்து உட்காந்து வச்சுட்டாங்க. அவர் பாட போறாரு. அவர் இவ்வளவு மோசமா பாடுவார்னு அந்த சபா செக்ரட்டரிக்கு தெரியாது. வச்சுட்டார் பாட. அந்த வித்வான் ஆரம்பம் செய்தார், கச்சேரியை ஆரம்பம் செய்தார். அப்படியே ராகமெல்லாம் துண்டு துண்டா போச்சு. கல்யாணி நீலாம்பரியை கட்டிக்கிட்டு அழுவுது, நீலாம்பரி பூபாலத்தை கட்டிக்கிட்டு அழுவுது. தியாகராஜர் சமாதியிலேருந்து எந்திரிச்சார். அட பாவி, நீ என் கீர்த்தனை பாடுவேன்னு தெரிஞ்சா நான் எழுதியிருக்கவே மாட்டேனடா அப்படின்னு முத்துசாமி தீஸ்வரரை கட்டிட்டு அழறாரு. அப்படி கச்சேரி. சபா செக்ரட்டரி பார்த்தார். உடனே சைட்ல வந்து மெதுவா இவரை பார்த்து, இவர் பாட அவர் ஆட பாடாது. அதெல்லாம் நம்ம வித்வான் கேட்க தயாரா இல்லை. உடனே மெதுவா செக்ரட்டரி மேடைக்கே வந்து கிட்டக்க வந்து, போதும் தயவுசெய்து. நம்மால் சொன்னாரு, கச்சேரிக்கு 5000 ரூபாய் ரேட் பேசியிருக்கோம், 15 நிமிஷம் நிறுத்திட்டா பணம் யார் கொடுப்பா? 5000 ரூபாய் ரேட். செக்ரட்டரி சொன்னார், 5000 கொடுத்துட்றேன் பாடாதீங்க, 5000 ரூபாய் கொடுத்துட்றேன் பாடாதீங்க. அப்ப நம்ம வித்வான் சொன்னாரு, அது பாடுறதுக்கு 5000 ரேட்டு, நிறுத்துறதுக்கு 10000. செக்ரட்டரி சொன்னார், என் சொத்தையே எழுதி வைக்கிறேன், எங்கேயுமே பாடாதீங்க. நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? என்ன, ஒரு பாடகன் பணம் தான் முக்கியம் என்று நினைத்தால் அவர் கொடுக்கிற 5000 10,000 வாங்கிட்டு பாடாமல் போனால் அவன் நல்ல கலைஞனா? இல்லை. பாட்டின் மூலம் வருகிற பணம் முக்கியம், அதை விட பாடுவதுதான் முக்கியம். இந்த ஞானம் வந்துவிட்டால் பூமியில் சொர்க்கம் வரும். நாம் தொழில் மூலம் சம்பாதிக்கிறோம், ஆனால் சம்பாதிப்பதற்காகவே தொழில் செய்யவில்லை, தொழிலுக்காக தொழிலை செய்கிறோம். இந்த எண்ணம் மக்களுக்கு வந்தாக வேண்டும். செய்கிற தொழிலை நேசிக்க வேண்டும், அந்த தொழிலுக்காகத்தான் தொழிலை ஒழிய அதன் மூலம் வருகிற விளைவுக்காக அல்ல. அதுக்கு கர்ம யோகம்னு பேர். செயலை செய், செயலின் விளைவுகள் மீது உன் மனத்தை செலுத்தாதே, அந்த செயலை நேசித்து செய் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். அந்த செயல் மனம் பூரணமாக ஒன்றி இருக்க வேண்டும். மாறி மாறி இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு அப்படிங்கிற அந்த எண்ணம் வரக்கூடாது. இன்னொன்னு இருக்கு வாழ்க்கையில, 10 ரூபா கூட கிடைக்குங்கிறதுக்காக நம்ம சௌரியப்படி இன்னொரு தொழிலை மாற்ற முடியாது. ஸ்வதர்மம்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க கீதையில. அது என்ன ஸ்வதர்மம் அப்படின்னா, நம்ம மனசுக்கு பிடிச்ச தொழிலை செய்யும். நம்ம மனசு எதை ஏத்துக்குச்சோ அதை செய்யணும், அப்பதான் சந்தோஷமா செய்ய முடியும். இன்னொன்னு, இன்னொருவர் ஒரு தொழிலை செய்கிறாருங்கிறதுக்காகவே நாம அந்த தொழிலை செய்யக்கூடாது. சார் அவர் செஞ்சு 4 காசு சம்பாரிச்சிட்டார், நான் ஏன் அதை செய்யக்கூடாது? நம்ம ஆட்கள் பல பேர் வீணா போனது காரணமே அதுதான். ஒரு தமிழர் ஒரு கடையை ஆரம்பிச்சு மேல வந்தார்னா, அப்பா அவர் சம்பாரிச்சிட்டார், அதே மாதிரி ஒரு கடை வச்சு அவன் அமைக்கிது. என்ன இப்போ மசால் வடை கடை போட்டு ஒருத்தர் முன்னுக்கு வந்தார்னு வச்சுங்க, நம்மால் அதே சைஸுக்கு மசால் வடை போடுவான். அட பாவி, உளுந்த வடையாவது போடுற, ஒரு எதிரில் ஒரு கடை போட்டியா உளுந்த வடையாவது போட, அதே மசால் வடை அதே சைஸ்ல போட்டு அவன் குழப்ப கெடுக்கிற, அது எப்படிங்க? அதுக்கு தான் காசு வருது போடுறோம். தப்பு. உன் மனத்துக்கு உகந்த தொழிலை செய். ஒருவர் அதை செய்து மேல வந்துட்டாங்கிறதுக்காக செய்யாது. நான் டெக்னிக்கல் டேர்ம் சொல்லி பயமுறுத்த விரும்பல, ஆனா அதான் உண்மை. ஸ்வதர்மம்னு பேர். நம்முடைய மனம் எதை ஒத்துக்கொள்ளுகிறதோ, சுய தர்மம், அதைத்தான் செய்ய பழகணும். இன்னொருத்தர் செய்யறாங்கிறதுக்காக நாம அதை செய்ய முடியாது. ஒரு உதாரணம் சொல்றேன். எங்க ஊர் பஸ் ரொம்ப கூட்டமான பஸ். ஒரு வயசான கிழவின்னு சொல்லக்கூடாதோ, முன்னாள் குமாரி
மாஜி இளம்பெண், எக்ஸ் இளம்பெண். பெண்களுக்கு வயசே ஆகவே ஆகாது. எக்ஸ் இளம்பெண் இப்படி ஏறினாங்க. ரொம்ப தடுமாறினாங்க. உடனே கண்டக்டரை பார்த்தார். கண்டக்டர் எங்கள் ஊரில் டிக்கெட் உட்காந்துக்கிட்டே தான் கொடுப்பாரு சீட்டில். இந்த அம்மா பார்த்த உடனே, ஏ பெருசு அப்படி சீட் கொடுத்தார். உடனே அந்த பாட்டி வாழ்த்துச்சு, மவராசனா இருப்பா, நல்லா இருப்பா, நீ கோடி கோடி வருஷம் இருந்து இதே கண்டக்டரா இருப்பா, கோடி கோடி வருஷம் இருக்கணும்பா அப்படின்னு அது வாழ்த்துது அந்த பாட்டி. இதை டிரைவர் கேட்டுட்டார். அது என்ன கண்டக்டருக்கு மட்டும் இப்படி ஒரு வாழ்த்து, நமக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர வேண்டாமா? அடுத்த ஸ்டாப்ல ஒரு வயசான பெரியவர் இறந்தார். உடனே டிரைவர் எந்திரிச்சார். பெரியவரே வாங்க, நம்ம சீட்ல உட்காந்து ஓட்டுங்க அப்படின்னு. இதுதான் சுதர்மம்னு சொல்றேன். எப்படி தெரியுமா? கண்டக்டர் தன்னுடைய சீட்டை கொடுத்து ஒரு புகழடைந்தார் என்பதற்காக இந்த காரியத்தை டிரைவர் செய்ய முடியாது. தன் இடத்தை கொடுப்பதன் மூலம் கண்டக்டர் புகழடைய முடியும். விபத்தில்லாமல் ஓட்டுவதன் மூலம் தான் டிரைவர் புகழடைய முடியும். அவரவர் சுதர்மத்தில் இருந்து நழுவக்கூடாது. இன்னொருவருடைய சுதர்மத்தை பார்த்து காப்பி அடிக்கக்கூடாது. வாழ்க்கையினுடைய தெளிந்த நிலை இன்னொருவரை பார்த்து எதையும் செய்யாது. உன் மனசாட்சி, உன்னுடைய அறிவு, உன்னுடைய தெளிவு இவை கற்றுத்தருகிற விஷயத்தை மனதில் வைத்துக் கொண்டு நியாயமான உணர்வோடு ஒன்றில் நடந்து கொள். இன்னொருவரை பார்த்து அப்படி இருந்தால் பரவாயில்லை என்று ஆசைப்படாது. எனவே எண்ணங்கள் உங்கள் வெற்றிக்கு காரணம். எண்ணத்தை உங்கள் மனதிலே வைத்திருக்கிறீர்கள். அந்த மனம் உங்கள் மகிழ்ச்சியையும் தோல்வியையும் நிர்ணயிக்கிறது. அந்த மனத்தை உங்கள் நிர்வாகத்துக்கு கொண்டு வாருங்கள். அந்த மனத்தின் மூலம் எதை செய்தாலும் செயலில் ஒன்று செய்யுங்கள். ஸ்வதர்மத்துக்கு மாறுபாடு இல்லாமல் செய்யுங்கள். எப்படிப்பட்ட ஒரு ஆனந்தமயமான வாழ்க்கை வருகிறது என்பதை பார்க்கலாம். முக்கியமான விஷயம், ஒரு எக்ஸ்பிளனேஷன். நாம எல்லாமே நமக்கு வெளியில இருந்து இன்ப துன்பம் வருதுன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சோங்க. வெளியில இருந்தா எல்லாமே வருதுன்னு நினைச்சா அதுக்கு முடிவு கிடையாது. நம்முடைய எல்லாத்தையும் நாம தான் நிர்ணயிக்கிறோம்னு சொன்னேன். நம்முடைய எண்ணங்கள் தான் நிர்ணயிக்கிறதுன்னு சொன்னேன். அதை எப்படி ஏத்துக்கிறது? ஒரு வீடு, வேற சொல்றேன். நான் ஒரு முறை கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டிக்கு போறேன். கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டிக்கு போற போது என்கிட்ட அப்ப கார் கிடையாது. 18 வருஷத்துக்கு முன்னாடி, 15-18 வருஷத்துக்கு முன்னாடி கார் கிடையாது. பஸ்ல போனோம். போய் நான் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன். கோயம்புத்தூர் போற பஸ்ஸுக்கு ஃப்ரண்ட்ல இருக்கிற சீட்ல எல்லாம் எனக்கு இடம் கிடைக்கல. கடைசி சீட்டு தான் காலியா இருந்தது. ஒரு 6-7 பேர் உட்கார்ற சீட். 6-7 பேர் ஏன்னு சொன்னா, என்ன மாதிரி இருந்தா 6 பேர், வேற மாதிரி இருந்தா 7 பேர். அதனால தான் 6-7 பேர் அப்படின்னு அவங்க உட்கார்ற சீட், அந்த லாஸ்ட் சீட் அதுதான் கிடைச்சது. அதுல உட்கார்ந்து போறதுல ஒரு பெரிய கஷ்டம். என்ன கஷ்டம்னா, இந்த பக்கம் ஒரு இந்தியன், அந்த பக்கம் ஒரு இந்தியன். அப்புறம் என்னன்னா, 2 பேருக்கு தூக்கம் வந்தா நம்ம தோல்ல படுத்துருவான். ஒரு இந்தியன் தூக்கத்தை தாங்கிறதே கஷ்டம், 2 இந்தியன் தூக்கத்தை தாங்க முடியுமா? எப்படி உட்காரதுன்னு இப்படி யோசிச்சு. அதை விட என்ன, அந்த ஊட்டியில அந்த மலையில இப்படி போற போது ஹேர்பின் பெண்டுன்னு வச்சிருக்கான். அது ஒரு பாய்டிக்கான கற்பனை. ஊட்டி மலை கொண்ட மாதிரி இருக்கான், அந்த வளைவெல்லாம் ஹேர்பின் மாதிரி இருக்கான். ஹேர்பின் பெண்டுன்னு அதுக்கு பேர் வச்சிருக்கான். மலையில கொண்டையில அப்படி குத்துற மாதிரி அந்த பாதையெல்லாம் அப்படி குத்தி குத்தி வச்சிருக்கான். எவனோ மேலேந்து பார்த்திருக்கான். இந்த ஹேர்பின் பெண்ட்ல வண்டி இப்படி திரும்புற போதெல்லாம் பெரிய அவஸ்தையா இருக்கும் அந்த உட்கார்ந்துட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த லாஸ்ட் சீட்டு நரகம். சரி, நம்மளால உட்கார முடியாது. முடிவு பண்ணிட்டு இறங்க போனேன். அப்ப முன்னாடி சீட்ல இருந்து ஒருத்தர் பார்த்துட்டார். சார் இங்க வாங்க, இங்க வாங்க, நீங்க சுகி சிவன் தானே, நான் ஊட்டிலாம் பேசியிருக்கான், போவே வாங்க 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 அப்படின்னு சொல்லி, வாங்க இங்க உட்காருங்க. நீங்க அடுத்த பஸ்ல வரேன், இப்ப என்ன கெட்டு போச்சு அப்படி அவர் இறங்கி போயிட்டார். நான் உட்காந்துட்டோன்னே எனக்கு ஒரு கியூரியாசிட்டி. அந்த லாஸ்ட் சீட் ரொம்ப கஷ்டமான சீட் ஆச்சு, அதுல யார் உட்காருவா, எப்படி உட்காருவா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல யார் உட்கார போனா அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன். கடைசியா ஒரு நியூலி மேரிடு கப்பல் உட்கார்ந்தாங்க. அவங்க நியூலி மேரிடு உனக்கு தெரியுமோ அப்படிங்கிறீங்களா? தெரியும் அப்படின்னா, நான் ஒரு PhD பண்ணியிருக்கேன் பாருங்க. முதல்ல பொண்ணு போய் பின்னாடி பையன் போனான்னா இன்னும் கல்யாணமே ஆகலைன்னு அர்த்தம். ஃபாலோ பண்றான்னு அர்த்தம். முதல்ல பொண்ணு போய் பையன் பின்னாடி போனா இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு அர்த்தம். ரெண்டும் ஒன்னோட ஒன்னு அப்படி ஈசிக்கிட்டே போனா இப்பதான் லேட்டஸ்டா மேரேஜா இருக்குன்னு அர்த்தம். ஆம்பளை முன்னாடி போய் வந்தாவா வராட்டி போ அப்படின்னு போய் அந்த பொண்ணு குழந்தை இது வந்துட்டேன் கல்யாணம் ஆகி 2 பெத்துட்டான் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் ஒரு அளவுகோல் தான். நியூலி மேரிட் அப்படி 2 வந்தது. அழகா அந்த லாஸ்ட் சீட்ல அப்படி ஏறி உட்காந்து லாஸ்ட் சீட்ல நான் நினைச்சேன், ஐயோ அந்த கடைசி சீட்டு நரகமாச்சே அப்படின்னு நினைச்சேன். பஸ் புறப்பட்டு ஊட்டியில போகுது. அந்த ஒவ்வொரு ஹேர்பின் பெண்ட்லயும் அவன் டிரைவரை கும்பிடுறான்.
அது அப்படி வண்டி அப்படி தூக்கி போட்டு இறங்குது பாருங்க, அவன் எங்கேயோ சொர்க்கத்தையே போயிட்டான். இப்ப நீங்க யோசிக்கிறீங்க, இதெல்லாம் நீ ஏன் பார்த்த அப்படின்னு. உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் பார்த்தேனே ஒழிய எனக்கு ஒண்ணு பார்க்கணும் என்ன. அவன் நரகம்னே சொல்லல. நான் இறங்குற போது அந்த லாஸ்ட் சீட் அவன் தொட்டு கும்பிடுறான். அவன் சொல்றான் இது சொர்க்கம்னா. இப்ப நான் சொல்லட்டுமா, அந்த கடைசி சீட் நரகம் என்று நான் சொன்னேன், அந்த கடைசி சீட் நரகம் என்று நான் சொன்னேன், அந்த கடைசி சீட் சொர்க்கம் என்று அவன் சொன்னான். நண்பர்களே, கடைசி சீட்டில் நரகம் இருக்கிறதா? கடைசி சீட்டில் சொர்க்கம் இருக்கிறதா? இல்லை. கடைசி சீட்டில் கடைசி சீட் மட்டும்தான் இருக்கிறது. சொர்க்கமும் நரகமும் உங்கள் அபிப்பிராயத்தில் இருக்கிறது. அபிப்பிராயங்களை மாற்றுங்கள், வாழ்க்கையை மாற்றலாம். உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள், வாழ்வை விரிவடைய செய்யுங்கள். எனவே நீங்கள் எப்படி மாற்றுகளோ அப்படி மாற்று. ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். அவர் எந்திரிக்கிறத பார்த்தோன்னே கண்டுபிடிச்சு, எத்தனை வருஷம் மேடையில் இருக்கிறோம், கண்ணு கை எல்லாம் தெரியுமில்ல. ஒரே செய்தி சொல்லி முடிச்சிடுறேன். எண்ணங்களையும் அபிப்பிராயங்களையும் நீங்கள் மாற்றுவதனாலே உங்களுடைய அந்த வாழ்க்கை மாற்றி அமைக்கப்படுகிறது. ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சிடுறேன். உலகத்திலேயே விவேகானந்தர் அடைஞ்ச ஒரு இடத்தை இன்னொருத்தரால அடைய முடியலையே. துறவியா இருக்கலாம், சாமியாருக்கு என்ன இருக்கு பெருமை அடையிறதுக்கு? விவேகானந்தர் ஒரு டாப்ல போனார், ஏன் மற்றவங்களால போக முடியல? எண்ணம் தான் காரணம். வாழ்க்கை எப்படி எடுத்துக்கிறதுங்கிற எண்ணம் தான் காரணம். வெளிநாடு சுத்தினாரு, அருமையா பேசினாரு. ஒரு பெண்மணி வந்து கேட்கிறா, சுவாமி why don't you marry me? நீ ஏன் எனக்கு கல்யாணம் பண்ணி கூடாது அப்படி. சாமியார் அசந்து போயிட்டார். இப்ப பல சாமியார் அப்படி கேட்க மாட்டாங்களான்னு நினைக்கிறான். கேட்கிற அளவு கூட விடுறதில்லை, அதை விட பெரிய விஷயம். எங்க ஊர்ல ஒருத்தர், போன ஜென்மத்தில் நீ என் மனைவி பக்கத்தில் உட்காருட்டார் சாமியார். அட்டேப்பா. விவேகானந்தர் வந்து அந்த அம்மா கேட்கிறா, நீ ஏன் என்ன கல்யாணம் பண்ணி கூடாது அப்படின்னு. விவேகானந்தர் துடிச்சு போயிட்டார். ஒரு கேள்வி கேட்டார், எது உன்னை இந்த கேள்வி கேட்க தூண்டியது? ஏன் என் பர்சனாலிட்டி தூண்டுச்சுன்னா மாத்தணும். எது 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 உன்னை இந்த கேள்வி கேட்க தூண்டியது? அவர் சொன்னா, யுவர் இன்டெலிஜென்ஸ், உன் அறிவு. என்ன சொல்ற, விளக்கமா சொல்லுன்னா. நீ இவ்வளவு அறிவாளியா இருக்கிற, ஒன்ன மாதிரி அறிவாளியான மகன் ஒருவன் எனக்கு வேணும் நான் வாழ்க்கையில் நினைக்கிறேன். எனவே ஒன்ன மாதிரியான ஒரு அறிவாளியான மகன் வேணும், நீ என்ன திருமணம் பண்ணிக்கோ, ஒரு குழந்தைய கொடு, நீ டைவர்ஸ் பண்ணா கூட எனக்கு கவலை கிடையாது, ஒன்ன மாதிரி அறிவாளி மகன் வேணும். விவேகானந்தர் சிரிச்சார். உனக்கு எனக்கு திருமணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்து அவன் அறிவாளியா இல்லையான்னு கண்டுபிடிக்கவே 15 வருஷம் ஆகுமே, அவ்வளவு நாள் என்னால காத்திருக்க முடியாது. உனக்கு என்ன மாதிரி ஒரு அறிவாளியான குழந்தை தானே வேணும். ஆம் தாயே, இப்போதே என்னை உனக்கு மகனாக தருகிறேன், ஏற்றுக்கொள். அந்த எண்ணத்தில் இருந்த உயர்வு அவரை வாழ்க்கை முழுவதும் உயர்வுடையவராக ஆக்கிற்று. இப்போ ஒருத்தன் கவிதை எழுதுறான். ஷாஜகான் இறந்த, மும்தாஜ் இறந்த போது ஷாஜகான் தாஜ்மஹால் கட்டினார் இல்லையா? அதை பார்த்து மனைவிட்ட கேட்டானா, மும்தாஜ் இறந்த போது ஷாஜகான் தாஜ்மஹால் கட்டினார், நீங்க என்ன கட்டுவீங்க அப்படின்னு மனைவி கேட்டாலாம். உன் தங்கச்சியை கட்டுவேன். எக்ஸ்ட்ரீம் உதாரணம். அப்ப இவ்வளவுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது, ஒரே வார்த்தை சொல்றேன், வாழ்க்கை என்பது உங்கள் மனத்தின் அபிப்பிராயம். நீங்கள் உங்கள் மனத்தை உயர்வாக வைத்துக் கொண்டால், சிறகுகளை கட்டிக்கொண்டால், உயர்ந்த எண்ணங்களுக்கு போனால், அகலமான பகுதிகளில் பிரயாணம் செய்ய தொடங்கினால் உங்கள் வாழ்க்கை உயர்கிறது. குறுகிய வட்டத்தில் நீங்கள் வரைந்தால் உங்கள் வாழ்க்கை சின்னதாகிறது. 9 கோள்கள் உங்களை பாதிப்பது இல்லை, பக்கத்து விட்ட நபர் உங்களை பாதிப்பது இல்லை, யாரோ உங்கள் வாழ்க்கையில் குறுக்கே வருவதில்லை. உங்கள் வெற்றியையும் தோல்வியையும் நீங்கள் தான் நிர்ணயிக்கிறீர்கள், உங்கள் மனம்தான் நிர்ணயிக்கிறது. அந்த மனத்தை சரியான நீங்கள் முறையில் பயன்படுத்தினால் உன்னதமான ஒரு வெற்றியை நோக்கி உங்களை பயணப்படுத்த முடியும். அதற்கு தயாராகுங்கள் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம்.